7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான அஃபீஷியல் ஆனுவல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரை ஸ்கிப் பண்ணுறாதாங்க, முக்கியமாக அந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணுறாதாங்க. ஸோ எப்படி மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ரீல்ஸ்லாம் போட்டால் கூட நிறைய பேருக்கு வியூஸ் போகுது, லைக் போடுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. பட் படிப்பு சம்மந்தமாக போட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் பண்ணுங்கள் 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். சரி, எழுத கொஸ்டின்ஸ் ஒன்றுமே ஸ்கிப் பண்ணுறாதாங்க. ஓகே, பார்த்துக்காங்க என்னென்ன கொஸ்டின்லாம் எதாவது எழுதி படிங்க. ஓகே, இந்த கொஸ்டின் பேப்பர் தான் வரப்போகுது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இதிலேருந்து இதை மட்டும் படித்தீங்கன்னா ஒரு 40 மார்க் எடுக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் 2-3 கொஸ்டின் பேப்பர் போடுவோம் நம்ம சேனலில். அதையும் படிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் மார்க் கூடுதலாக எடுக்கலாம். ஸோ 55க்கு மேலே எடுக்கலாம், 60க்கு. ஓகே, சில கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து எழுதி படிச்சுக்காங்க, என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்காதுங்க தனி எழுதி அப்புறம் படிச்சிங்கன்னா லாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, சரி, எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின்ஸ் கூட ஸ்கிப் பண்ணுறாதாங்க. மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் நான் படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணுறாதாங்க. கொஸ்டின்ஸ் நம்ம சேனலில் கம்மியாக தான் போடுவோம். ஸோ அதை மட்டும் படிச்சிங்க அப்படின்னாலே வந்து மார்க் எடுத்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ நம்ம சேனலில் நிறைய வீடியோ கிடைக்க எல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்ன எக்ஸாமுக்கு கொஸ்டின் பேப்பர் வேணாலும் நம்ம சேனலில் கேளுங்க, போடுறோம். ஓகே, எப்படியாவது கஷ்டப்பட்டாவது போடுறோம். என்ன எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வேணாலும் கேளுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ ஸ்டே கண்டினியூட், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.